கேரள மாநிலம் இடுக்கி கோட்டயத்தில் கனமழையால் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த முக்கிய செய்தியை பார்க்கிறோம். ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்னாடி இதே மாதிரி கேரளம்ல நிலச்சரிவு ஏற்பட்டிருந்தது. அந்த சுவடு இன்னும் மறையறதுக்குள்ள மறுபடியும் திரும்பவும் கேரளம் இடுக்கியில் ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கக்கூடிய முக்கிய செய்தியை பார்க்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய காட்சிகளை முதல்ல நம்ம விரிவாக பார்த்துடலாம். कोई लकड़ी वगैरह है सर? थोड़ा എനിക്ക് സംശയം രണ്ടാമത്തെ വെള്ളത്തിൽ ഇവിടെ ഉണ്ടോ എന്ന് എനിക്ക് കൊക്കോണേ ഉണ്ടോ ഇല്ലല്ലോ സംശയം. ഇതിലെ കയറി പറയാനുള്ള വഴിയുണ്ടല്ലോ കുറച്ചുകൂടി. വിഷമിക്കല്ലേ? എവിടെ വരെയാണ് കണ്ടത് ഈ കഷ്ണങ്ങൾ? ஓகே, அங்கே இருக்கக்கூடிய சூழல் தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் சிவசபாபதி இணைப்பில் இணைஞ்சிருக்காரு. கேட்கலாம். சிவசபாபதி வணக்கம். என்ன நடந்ததா சொல்லப்படுது? மக்கள் யாரேனும் இப்போ இந்த நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டிருக்காங்களா? அவர்களை மீட்கக்கூடிய பணி தொடர்ந்திருக்கா? மேலும் நிலவரங்களை நீங்க பதிவு செய்யுங்க. கேரள மாநிலத்தில் பாத்தீங்கன்னா நேற்று இருந்தே மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இதுல பாத்தீங்கன்னா எர்ணாகுளம், கோட்டயம், இடுக்கி, ஆலப்புழா மற்றும் வயநாடு, கோழிக்கோடு போன்ற மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்தது. இதுல ஒரு 5 மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு நேற்று விடுபட்டிருந்துச்சு. இதைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இன்று இரவு பெய்த கனமழையில பாத்தீங்கன்னா இடுக்கி மற்றும் கோட்டயம் மாவட்டத்துல பல்வேறு இடங்கள்ல நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி தொடுவுலா பக்கத்துல ஏற்பட்ட ஒரு நிலச்சரிவுல ஒரு பெண் உயிரிழந்திருக்காங்க. இன்னும் பலர் பலருடைய வீடுகளுக்குள்ள மண்ணு, கல்லு, செகதி மற்றும் மழை நீர் எல்லாமே புகுந்ததுனால மக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா மீட்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து மக்களை எல்லாம் பாதுகாப்பான இடத்திற்காக கொண்டு செல்வதற்கான மீட்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. இதை மட்டும் இல்லாம ஆறுகள்ல வெள்ளங்கள் கரை புரண்டு ஓடுகிறது. இந்த ஆறுகள் பாத்தீங்கன்னா அதனுடைய ஆற்றின் மட்டம் உயர்ந்து பல வீடுகளுக்குள்ள தண்ணி புகுந்துருச்சு. மேலும் பாத்தீங்கன்னா இந்த உயிரிழப்பு ஒருத்தர் தவிர வேற ஏதும் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறதையும் மீட்பு படையினர் தீவிரமா தேடிக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வீட்டு வளர்ப்பு மிருகங்கள் பலர் இந்த தண்ணியில அடிச்சு செல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா சாலைகள் பல்வேறு இடங்கள்ல சாலைகள் முற்றிலுமாக தடைபட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து பாத்தீங்கன்னா மீட்பு பணியினர் தங்களுடைய மீட்பு பணியில தீவிரப்படுத்திருக்காங்க. இதுக்கு மாவட்ட நிர்வாகம் முழு ஒத்துழைப்போட போலீஸ், தீயணைப்புத்துறை, பேரிடர் மீட்பு துறை மற்றும் பொதுமக்கள் உதவியுடன் பல்வேறு மீட்பு பணிகளை தற்போது செய்துட்டு வர்றாங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சிவசபாபதி. கேரளம் மாநிலம் இடுக்கி மற்றும் கோட்டயம் மாவட்டத்தில் மழை நீர்கள் உள்ள புகுந்ததுனால பொதுமக்கள் அவதி அடைஞ்சிருக்காங்க. நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை மீட்கக்கூடிய பணிகளில் துறை ஈடுபட்டிருக்கக்கூடிய முக்கிய செய்தியை பார்த்தோம். விவரங்களை செய்தியாளர் சிவசபாபதி வழங்கிட கேட்டோம். தொடர்ந்து இது தொடர்பான அப்டேட்டுகளை நம்ம வரக்கூடிய தொகுப்புகளையும் பார்க்கலாம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.